மதுரையில் நில அபகரிப்பில் ஈடுபட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ்.ஆர். கோபி மற்றும் மாநகராட்சி திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை திருமங்கலம் பகுதியில் 5,25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக திமுக நகர செயலாளர் தளபதி, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொட்டு சுரேஷ், எஸ்.ஆர். கோபி உட்பட 12 பேர் மீது மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் தளபதி, பொட்டு சுரேஷ், கிருஷ்ணபாண்டியன், கொடி சந்திரசேகர் ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பாளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முன்ஜாமீன் கோரி எஸ்.ஆர். கோபி, கிருஷ்ணசாமி, சேதுராமன் ஆகியோர் ஹைகோர்ட் கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இவ்வழக்கில் ஆகஸ்ட் 5 வரை 3 பேரையும் கைது செய்ய தடை விதித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் மதுரை 1வது ஜுடிஷியல் மேஜிஸ்திரேட் கோர்ட்டில் எஸ்.ஆர். கோபி சரணடைந்தார். அவரை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை ரிமாண்டில் வைக்க உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து மதுரை மத்திய சிறையில் எஸ்.ஆர். கோபி அடைக்கப்பட்டார். இதேபோல் மதுரை அண்ணாநகர் பகுதியில் கடைகளை ஆக்கிரமித்து வாடகைக்கு விட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமி மற்றும் வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமியின் கணவர் பாண்டியன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரை மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் ஆதரவாளர்களாக இருந்த திமுக முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் நில மோசடி புகாரில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு வருவது மதுரை திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.